ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோசிலி விலாக். இந்த விலாகில் முள்ளு கத்திரிக்காய் செடி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பச்சை கலர் முள்ளு கத்திரிக்காய் செடி போட்டிருப்பேன். இது வந்து ஊதா கலர் கத்திரிக்காய். இதுவும் குட்டியாக தான், அதே மாதிரி தான் குட்டியாக இருக்குது. ஆனால் அதை விடவே அந்த பச்சை கலர் கத்திரிக்காயோட இது ரொம்பவே முள் அதிகமாக இருக்குது. தொடவே முடியல, பார்த்து தான் பறிக்கணும். இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போதே பறிச்சிடணும். கொஞ்சம் இந்தளவுக்கு ஆகிட்டாலே கொஞ்சம் முத்திடுது. கொஞ்சம் இதை விட குட்டியாக இருக்கும்போதே பறிச்சிடணும். பாருங்கள், இந்த சைஸ் இருக்கும்போதே பறிச்சிடணும். கீழே ஒன்று பாருங்கள், பழமாயிருச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறது பழமாயிருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாலே பழமாயிரும், பழுத்துருது. ஆனால் கையே வைக்க முடியாது. எல்லாமே அந்த தண்டுலேருந்து எல்லாமே முள்ளாக இருக்கும். கத்தி வச்சு இல்லாட்டி கத்திரிக்கோல் வச்சு தான் கட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5-6 கத்திரிக்காய் கிடச்சிது. சரி, புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. இந்த சைஸு சின்னதாக குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த சைஸ் இருக்கும்போது பறித்தா நம்ம வந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்க வேண்டியதில்லை. பிஞ்சு விதையாகிறனால அப்படியே போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது இந்த சைஸ்லலாம் பறித்தோன்னா அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குன்னு. பார்த்து தான் சுத்தம் பண்ணி போடணும். கத்தியில் தான் பறிக்க முடியும். இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள விதையை சுத்தமாக எடுத்துடலாம். பிஞ்சு கத்திரிக்காய் அந்த குட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே 2ஆக எடுத்து அரிஞ்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் முத்தி இருந்துச்சுன்னா விதையை எடுத்துகிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் சுத்தமாக விதையை எடுத்துடணும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் தடிமனாக தான் இருக்குது. புளிக்குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பச்சை கத்திரிக்காய் மாதிரி இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு வச்சா. இந்த மாதிரி முள் கத்திரிக்காயை வச்சு எந்த மாதிரி நீங்கள் டிஷ் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.